நண்பர்களே, இன்னைக்கு என்ன முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலியை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய ஒரு கேப்டன், ஸ்டார் பிளேயர், வேர்ல்டுல இருக்கிற டாப் கிளாஸ் பிளேயர்ல அவரும் ஒருவர். ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு வந்து ஹிட் லிஸ்ட், அதாவது குறிவைப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து விராட் கோலியோட பேரும் ஜாயின் ஆயிருக்குது. அது என்ன ஹிட் லிஸ்ட், யார் அந்த பயங்கரவாத அமைப்பு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பெயர் வந்து ரொம்ப பிரபலமான பெயர். லஷ்கர் இ தைபா அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப பிரபலம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 நவம்பர் மாதம். இந்த மாதத்தையும் இந்த வருடத்தையும் இந்தியர்களால மறக்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை தொடர் குண்டுவெடிப்பு நடந்த வருடம் தான் அது, நடந்த மாதம் தான் நவம்பர் மாதம். ஏகப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க, ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. அதுக்கு முழு பொறுப்பேற்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லஷ்கர் இ தைபா அமைப்பு. இந்த காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கினதுக்கு அப்புறம், ஆர்டிகல் 370 வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லஷ்கர் இ தைபா வந்து தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டு அகில இந்திய லஷ்கர் இ தைபா அப்படிங்கிற அமைப்புல வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியானுச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, NIA அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது. எங்க இருந்து வந்திருக்குது, எந்த அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகில இந்திய லஷ்கர் இ தைபா அமைப்பு கோழிக்கோடு, கேரளாவில் இருக்கிற கோழிக்கோடு அப்படிங்கிற அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிட் லிஸ்ட் குறிவைப்பு பட்டியல வந்து இந்தியன் கேப்டன் விராட் கோலியோட பேரும் ஜாயின் ஆயிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சோகமான விஷயம் இது. இவங்க இம்சை தாங்கவே முடியல. என்ன பண்ணா இவங்க இம்சை ஒழியுங்கிறது தெரியல. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை NIA என்ன பண்றாங்க அப்படின்னா, BCCIக்கு வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. BCCI வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் வந்து வேணும், இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் வேணும், அதுவும் எஸ்பெஷலி விராட் கோலிக்கு வந்து இன்னும் அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா மேட்ச் வந்து நடக்க போகுது. நவம்பர் 3ஆம் தேதி இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. எங்க அப்படின்னா டெல்லியில் நடக்க போகுது. ஸோ டெல்லி போலீஸார்ட்டையும் BCCI வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. டெல்லி போலீஸ் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் பத்தாது, இன்னும் அதிகப்படியான ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹிட் லிஸ்ட்ல வந்து மேக்ஸிமம் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் பேர் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பிரசிடென்ட் வந்து ராம்நாத் கோவிந்த் பேரு, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நம்மளுடைய பிரதமர் வந்து நரேந்திர மோடி பேரு, பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா பேர் இருக்குது, நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், ஸோ இவங்க பேர்லாம் இருக்குது. இதுல வந்து இணைந்த முதல் விளையாட்டு வீரருடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விராட் கோலியோட பேரு. இவங்க இம்சை தாங்கவே முடியல. இந்த டெரரிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணா ஒளிவாங்கன்னு தெரியல. அதை வந்து உங்களுக்கு இருந்தா உங்களோட ஐடியா வந்து நீங்க வந்து கமெண்டா பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ்.